டிசேபிள் கமெண்ட் SQL சர்வரில் இருக்க யூஸ் ஆகுதுங்க பார்க்கலாம். டிசேபிள் கமெண்ட் மோஸ்ட் SQL சர்வரில் ட்ரிகர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிகர் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை டிசேபிள் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த டிசேபிள் கமெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸ் ஒரு டேபிள் இருக்குது, இது செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆர்டர் ஐடி கஸ்டமர் நேம் எனக்கு ஆர்டர் இருக்குது, என் ஆர்டர் லாக்ஸ் ஒரு டேபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லாக் ஐடி, ஆர்டர் ஐடி, லாக் மெசேஜ் அண்ட் லாக் டேட் இருக்குது. ஸோ இந்த லாக் டேபிள் இன்செர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரிகர் நேம் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஆர்டர் டேபிள் நான் ட்ரிகர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இன்செர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ட்ரிகர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஆர்டர் டேபிள் ஒரு என்ட்ரி ஆனதும் அதை எடுத்து நான் லாக் டேபிள் இன்செர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆர்டர் ஐடி ப்ளஸ் நான் கஸ்டமர் ஒரு மெசேஜ் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். கூடவே கெட் டேட்டா லாக் டேட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிகர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆர்டர் டேபிளில் ஒரு வேல்யூ என்டர் பண்ணிக்கிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ரோ ரிட்டர்ன் அண்ட் ஒன் ரோ ரிட்டர்ன் காட்டுது. இப்போ ஆர்டர் டேபிள் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ரோ இன்செர்ட் ஆயிருக்கு ஆர்டர் டேபிளில் அண்ட் ஆர்டர் லாக் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஆர்டர் லாக் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆர்டருக்கான லாக் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்குது. ஸோ நான் டிக்கெட் கொடுத்ததுனால எனக்கு இந்த டேபிள் இன்செர்ட் ஆயிருக்குது. இப்போ நான் டிசேபிள் ட்ரிகர் கொடுத்துறேன். ஸோ நான் இப்போ ட்ரிகர் டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு ரோ நான் ஆர்டர் டேபிள் இன்செர்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேபிள் எனக்கு ரெண்டு ரோஸ் இருக்குது. நான் இப்போ ஆர்டர் லாக் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லாக் இல்லை. ஸோ நான் இப்போ டிசேபிள் பண்ணி வச்சதுனால இவங்க எனக்கு ட்ரிகர் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நீங்கள் ட்ரிகர் ட்ராப் பண்ணுறது மூலமா மொத்தமாக அது ட்ரிகர் ஆயிரும். டிசேபிள் பண்ணி வச்சீங்கன்னா நீங்கள் எப்போ எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும்.